தமிழகத்தில் 4 முனை போட்டி உருவாகியிருக்கு. இந்த தேர்தல்ல களம் சூடு பிடித்திருக்கு. எந்த அணி தேர்தல்ல வெற்றி பெற இருக்கு? மக்களோட வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு திமுகவிற்கு? மக்கள் பிரச்சனைகள் பத்தி புரிதல் இருக்கிற ஒரே கட்சி திமுக தான். வெற்றி எங்களுக்கு தான். சமீப நாட்களுக்கு முன்பு திருமா அவர்கள வந்து அதிமுக பேச்சாளர் விந்தியா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பரோட்டாவுக்கு சைடிஷ் குருமா, திமுகவுக்கு சைடிஷ் திருமான்ட்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. விந்தியா மேடமோட ஸ்பீச் ரொம்ப சென்ஸ்லெஸ்ஸா இருந்தது. விந்தியா மேம்க்கு அரசியல் பத்தி எதுவுமே தெரியாது. எந்த ஒரு புரிதலும் இல்ல. அவங்க பேசுறதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு கூட அவங்க ஸ்பீச் வொர்த் இல்லன்னு நான் நினைக்கிறேன். திமுகவில் இணைந்த பிறகு உங்களுக்கு சீட்டு வழங்கப்படும்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்டு குடுத்தாங்க. அது என்ன மறுக்கப்பட்டுச்சா? என்ன காரணம் அது? இல்ல, எனக்கு உடுமல்பேட், தொண்டாமுத்தூர்ல சீட்டு குடுத்தாங்க. அம்மாக்கு உடம்பு சரியில்லைங்க. ரொம்ப நாளா அம்மா கோமால இருக்காங்க. அதனால சென்னைய விட்டு எனக்கு இப்ப ட்ராவல் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். அண்ட் எல்லாத்த விட முக்கியம் அம்மாவ பார்த்துக்கிறது தான். அதனால அந்த சீட்ட வந்து என்னால அ ஏற்க முடியல. சீட்டு மறுக்க நீங்க மறுத்துட்டீங்க. அப்பா என்ன சொன்னாங்க? இல்ல, என்னோட பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ்ல அவங்க இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. எல்லாமே என்னோட டிசிஷன் தான். நான் யாருகிட்டயும் பெருசா கருத்து கேட்க மாட்டேன். திமுகல சேர்ந்தது என்னோட விருப்பம். எங்க அப்பா வந்து அரசியல்லயே இல்ல. அவருக்கு சினிமா தான் எல்லாமே. ஸோ திமுகல சேர்ந்தது என்னுடைய அரசியல் பயணம் நான் மட்டும் தான் டிசைட் பண்ணுவேன். தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய பலரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்ட்டு தொடர்ச்சியா தேர்தல் பிரச்சாரத்தில பேசப்படுது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில பேசப்படுறது மக்கள் மத்தியில பிரதிபலிக்குமா இந்த வாட்டி? தமிழ்நாடு பெண்களுக்கு ரொம்ப சேஃப் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொல்லுது. என்கிட்ட டேட்டா இருக்கு. பட் இப்ப காமிக்கிறக்கு நேரம் இல்ல. பொள்ளாச்சியில ஒரு சம்பவம் நடந்தது. அதிமுக தூங்கி எந்திரிச்சு தான் அத பத்தி விசாரிச்சாங்க. ஆனா, அண்ணா யுனிவர்சிட்டியில நடந்த சம்பவம்க்கு அப்புறம் தலைவர் உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாரு. மணிப்பூர் சம்பவத்த பத்தி பிரதமர் கண்டுக்கவே இல்ல. தமிழ்நாடு இஸ் வெரி சேஃப் ஃபார் வுமன். என்ன கிரைம் நடந்தாலும் தலைவர் உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுக்குறாரு. அடுத்த மேயர் நீங்க தான் சொல்லப்படுது. இது உங்களோட கருத்து என்ன சொல்ல விரும்புறீங்க? அத பத்தி பேசுறது இப்ப இட்ஸ் டூ ஏர்லி. ஆனா, நான் கட்சியில சேர்ந்தப்பவே அ எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் என் கட்சிக்கிட்ட இல்ல. ஏன்னா, தலைவர் வந்து எனக்கு அப்பா மாரி. எப்படி சத்யராஜ் அப்பாட்ட எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லையோ, ஸ்டாலின் அப்பாகிட்டயும் எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. நான் எங்க அப்பாக்கு என்ன பண்றேங்கிறது தான் முக்கியம். அதே மாரி நான் என் கட்சிக்கு என்ன பண்றேங்கிறது தான் முக்கியம். எந்த எதிர்பார்ப்பும் பதவி பத்தி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. எனக்கு நான் சேர்ந்தோனே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட், ஒரு பதவி குடுத்துருக்காங்க. தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளர். அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட். அந்த போஸ்ட்டுக்கு, பதவிக்கு, பொறுப்புக்கு நான் உண்மையா இருக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நெனைக்கிறேன். வருகின்ற தேர்தல்ல உங்களுக்கு கோவை அல்லது சென்னை பகுதியில வந்து மேயர் பதவிக்கு வாய்ப்பு குடுத்தா போட்டியிடுவீங்களா? அது இப்ப ரொம்ப ஏர்லி அத பத்தி பேசுறது. தேங்க் யூ.